அனைவருக்கும் வணக்கம். சணல் இன்னைக்கு ஒரு முக்கிய பயன்பாடா இருக்குது. உதாரணத்துக்கு எல்லாவற்றுக்கும் இன்னைக்கு சணல் பயன்படுத்தப்படுது. அப்படியான சணல் பயன்பாட்டு ஆதி காலத்திலேருந்து இன்னைய வரலையும் பல விதங்கள்ல சணல்ல நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். முக்கியம் பார்த்தீங்கன்னா இப்ப நவீன காலங்களில் பல விதமான பைகள்லேருந்து நவீனமான பல விதங்களை இந்த சணல் பயன்படுத்தப்படுது. இது முக்கியமாக காரணம், இது பிளாஸ்டிக் மாதிரி பூமியிலே அப்படி இல்லாமல் மங்கி எருவா மாறிடும். அதனால தான் இந்த சணலை இன்னைக்கு அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. சரி, இந்த சணல் எப்படி இவங்க தயாரிக்கிறாங்க, பிளாஸ்டிக் எப்படி தயார் பண்ணி ரீசைக்கிளிங் பண்றாங்க அப்படின்னு பல விஷயங்களை பத்தி தான் இதில் பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்க போறது சணல். இன்னைக்கு சணல் அதிகமா இந்தியா, பங்களாதேஷ் போன்ற நாடுகள்ல அதிகமா இந்த சணல் பயிரிடுறாங்க. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா சணல் செடி இதனுடைய தாயகம் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்றாங்க. இது டிலாசியே குடும்பத்தை சேர்ந்த தாவரமாகும். பண்டைய காலத்துல சணல் உற்பத்தி செய்து பயன்படுத்தி வந்தாங்க. ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய கண்டத்துல தான் சணல் அதிகமா பயிரிடப்பட்டது. ஆங்கிலேயர்கள் கட்டுப்பாட்டில் இந்தியா இருந்தபோதுதான் சணல் வர்த்தகத்தை முதன்மையாக வைத்திருந்தாங்க. உற்பத்தி செய்யப்படும் சணல் குறைஞ்ச விலைக்கு கொள்முதல் செய்து இங்கிலாந்துல அதிக விலைக்கு வித்து வந்தாங்க. இது ஒரு 100 நாளைய பயிர். நல்ல வண்டல் மண் உள்ள பகுதியில இந்த சணல் செடியை பயிரிட்டு இதை 100 நாள்ல இருந்து 135 நாளுக்குள்ள அறுவடை செஞ்சு இதை நீர்ல ஊற போட்டு அதுக்கு பிறகு இதை சணலா தயாரிப்பாங்க. ஆனாலும்